வெற்றி டிவி நேர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் ஆடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது? வேட்பாளர்கள் எல்லாம் கூட அறிவிச்சிட்டாங்க. ஆனாலும் முதற்கட்ட கள ஆய்வு நம்ம செய்திருக்கிறோம். அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது, அது ஓட்டுகளாக மாறப்போகிறதா, மோடி திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது, மத்திய அரசின் மீது எந்த அளவுக்கு மதிப்பு இந்த மக்கள் வைத்திருக்கிறாங்க, திமுகவுடைய பிரச்சாரம் பொய் பிரச்சாரத்தை அவங்க நம்புகிறாங்களா, இல்லை மோடியின் மீதான நன்மதிப்பு அவங்களுக்கு இருக்கிறதா, பெண் வாக்காளர்கள் என்ன நினைக்கிறாங்க, இளைஞர்கள் ஏதாவது மாற்றத்தை விரும்புகிறார்களா, தவேகேவின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது, நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் உயரப்போகிறதா, இப்படின்னு பல கட்டமாக நம்ம கள ஆய்வு செய்திருக்கோம். அந்த கள ஆய்வின் முடிவுகளை தான் உங்கள் முன் வைத்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி வில்லிவாக்கம், மத்திய சென்னையில் வருது. இங்கே இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1,59,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 76,000, பெண் வாக்காளர்கள் 82. ஒரு சின்ன தொகுதி தான் இது. 2021 வெற்றியழகன் வெற்றி பெற்றார். திமுக கட்சியை சார்ந்தவர் 76,000 வாக்குகள் பெற்றார், 53%. ஜேசிடி பிரபாகர் அதிமுக அவர் தான் போட்டியிட்டார். அவருக்கு கிடைத்ததோ 38,890 வாக்குகள் தான், அதாவது 27% தான். எம்என்எம் மக்கள் நீதி மையம் கட்சியை சேர்ந்த ஸ்ரீஹரன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 13,000 வாக்குகள் 9% வாங்கினார். ஆர் ஸ்ரீதர் நாம் தமிழர் கட்சியை சார்பாக போட்டிட்டு 10,000 வாக்குகள் வாங்கினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 2016 ரங்கநாதன் எல்லாருக்கும் தெரியும், சென்னையில் இருக்கிறவங்களுக்கு, திமுக கட்சியை சார்ந்தவர், அவர் வெற்றி பெற்றார். தாடி எம் ராஜு அப்படிங்கிற அதிமுக கட்சியை சார்ந்தவரை எதிர்த்து வெற்றி பெற்றார். தேமுதிக அப்பொழுது போட்டியிட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த நேரத்தில் பாஜக சார்பாக ஜெய்சங்கர் போட்டியிட்டார். 6,000 சொச்சம் வாக்குகள், 4% வாக்குகளை பெற்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாமகவும் அப்பொழுது போட்டியிட்டது, அதுவும் ஒரு 4,000 சொச்சம் வாக்குகளை வாங்கியது. இப்போ ரங்கநாதனுக்கும் தாடி ராஜுவுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,000 வாக்குகள் தான் அப்படிங்கிறது. அது பாஜகவும் பாமகவும் பிரித்த வாக்குகள் தான் அதற்கு காரணமாக இருந்தது ரங்கராஜன் வெற்றி பெறுவதற்கு அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். 2011 ஜேசிடி பிரபாகர் இந்த தொகுதியில் தான் வெற்றி பெற்றார் அதிமுக. கே அன்பழகன் அப்பொழுது திமுக சார்பாக போட்டியிட்டார். அவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் 10,000 வாக்குகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். தற்போது இந்த வில்லிவாக்கம் தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறுகிறதோ அப்படின்னு தோணுது. காரணம் என்னென்னா, மிகப்பெரிய பணபலம் மிக்க திமுக கட்சியின் சார்பாக கார்த்திக் மோகன் நிற்கிறார். அவங்க அப்பா அண்ணா நகரில் மோகன் இருந்தார். இப்போ அவருடைய மகன் கார்த்திக் மோகன் சபரீசனுக்கு மிகவும் தோழமையாக இருக்கக்கூடியவர். முதல்வர் குடும்பத்துக்கு மிகவும் வேண்டப்பட்ட கார்த்திக் மோகன் நிற்கிறாரு. அதிமுக சார்பாக விஜயகுமார் நிற்கிறார். நாம் தமிழர் கட்சி சார்பாக ரோஷினி அவங்க நிற்கிறாங்க. தாவேகா கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் அப்படிங்கிறது தான். அதனால தான் இது ஸ்டார் தொகுதியாக வருகிறதோ அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் கள நிலவரம் என்ன சொல்கிறது, யாருக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட மோகனகிருஷ்ணன் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். வில்லிவாக்கம் இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நீங்கள் எந்தெந்த பகுதியெல்லாம் கள ஆய்வு செஞ்சீங்க? சார், வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி என்று பார்த்தபோது ஒரு சிறிய சட்டமன்ற தொகுதியாகத்தான் உள்ளது. இதில் குறிப்பாக வில்லிவாக்கம், ஐசிஎஃப் காலனி, சித்தார்த் நகர், பாடி, ஐனாவரம், கொரட்டூர் போன்ற பகுதிகளெலாம் நம்ம கள ஆய்வு செஞ்சுருக்கோம். இந்த பகுதியில் முக்கியமான பகுதிகளில் என்னென்ன சமூகங்கள் அதிகமாக இருக்கிறது? வில்லிவாக்கம் தொகுதியை பார்த்தபோது எந்தெந்த பகுதியில் எந்த சமூகத்தினர் இருக்கிறார்கள் என்பது கண்டுபிடிப்பது சிறிது கடினமாகத்தான் உள்ளது. ஏனென்றால் இந்த பகுதியில் ஐசிஎஃப் காலனி, அதாவது ரயில்வே தொழிற்சாலைகள் மிகவும் அதிகமாக உள்ளனர். அதே போன்று வில்லிவாக்கத்தில் பாடி இது போன்ற பகுதியில் பெரும் பணக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய பெரும் பணபடம் படைத்தவர்கள் உள்ளார். ஆகையால் இவர்கள் எந்த சாதியை சார்ந்தவர்கள், எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்பது துல்லியமாக தெரியவில்லை. ஆனால் இந்த பகுதியில் குறிப்பாக தலித் சமூகத்தினரும் மற்றும் வன்னியர் சமுதாயத்தினர், ரெட்டி போன்ற சமூகத்தினர் அதிகமாக உள்ளனர். இந்த ஐசிஎஃப் காலனி,
பாடி இது போன்ற பகுதிகள், கொரட்டூர் இது போன்ற பகுதிகள் வந்து கலப்பு திருமணம் செய்தவர்கள் அதிகமாக உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் இந்த பகுதியில் எந்தெந்த இடத்துல இருக்காங்க? இஸ்லாமியர்கள் என்று பார்த்தபோது இந்த பகுதியில் கணிசமான வாக்குகள் தான் உள்ளது. ஏனென்றால் அதிகமான இஸ்லாமியர்கள் இந்த பகுதியில் இல்லை. சித்தார்த் நகர், கொரட்டூர் போன்ற பகுதிகளில் இந்த இஸ்லாமியர்கள் என்பது வசிக்கக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்துவர்கள் என்று பார்த்தபோது ஐசிஎஃப் காலனி, வில்லிவாக்கம், பாடி, ஐனாவரம் போன்ற பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் வாக்கு என்பது உள்ளது. பரவலாக இந்துக்கள் வாக்கு என்பது உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்தவரையும் வெற்றி வேட்பாளராக வெற்றி அழகன் அவர்கள் நின்று மாபெரும் வெற்றி என்பது திமுகவுக்கு ஈட்டி கொடுத்தார். வெற்றி அழகன் வந்து திமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சர் உடைய பேரன், அதாவது அன்பழகன் அவர்களுடைய பேரன் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களை விட பல மடங்கு சென்று அந்த பகுதியில் உள்ள வீடுதோறும் தெருகள் தோறும் சென்று எந்தெந்த தெருவிற்கு அடிப்படை வசதிகள், அதாவது தெருவிளக்கு, குடிநீர் வசதிகள், வடிகால் கால்வாய்கள் எந்தெந்த பகுதிகள் உள்ளது என்பது நேரடியாக சென்று கலாய்வு செய்து அவர்களுக்கு செய்து கொடுத்துள்ளார் என்பது அந்த பகுதியில் உள்ள மக்கள் கூறுகின்றனர். ஆனால் வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்தவரையும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களை விட இவர் வந்து பரவாயில்லை. ஏன்னா அரசியலில் வந்து எந்த மாதிரி மக்களுடைய நேரடியாக, அதாவது எல்லாரும் சட்டமன்ற உறுப்பினரை தேடி செல்லக்கூடிய நிலையில் இருக்கும்போது இந்த வெற்றியழகன் அவர்கள் வந்து மக்களை தேடி, அதாவது உங்களை தேடி முதல்வர் என்ற போல உங்களை தேடி சட்டமன்ற உறுப்பினர் என்பது போல இவர் வந்து களத்தில் நின்று கலாய்வு செய்து மக்களுக்கு தேவையான சில பல அடிப்படை பிரச்சனைகள், முக்கிய பிரச்சனைகள் வந்து பூர்த்தி செஞ்சு கொடுத்துருக்காரு. அதே போன்று இந்த வில்லிவாக்கம் ஏரி என்பது நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாமல் இருக்கிறது. இதை தூர்வாரப்பட்டு கொடுத்தால் இந்த பகுதியில், அதாவது வில்லிவாக்கம் பகுதியில் பெருமளவில் தண்ணி பிரச்சனை என்பது குறையும். அதே போன்று பெரிய பெரிய புயல்கள், மழை வந்த போது கூட வெள்ள பாதிப்பு என்பது, அபாயம் என்பது ஏற்படாமல் இருக்கும். அதற்கு இன்னும் சிறிது முயற்சி செய்து வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் செய்து தர வேண்டும் என்று இந்த பகுதியில் உள்ள மக்கள் கோரிக்கையாக வைக்கின்றனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண் வாக்காளர்கள் அரசுடைய திட்டங்களை எந்த அளவுக்கு பார்க்குறாங்க? குறிப்பாக மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், விடியல் பேருந்து பயணம் மற்றும் மாணவர்களுக்கு நான் முதல்வன் இருக்குது, லேப்டாப் கொடுத்ததாக இருக்கட்டும், கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபா கொடுத்தது, இதையெல்லாம் இந்த பகுதியில் எப்படி பார்க்குறாங்க? லேப்டாப் என்று பார்த்தபோது எல்லாம் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கொடுக்கவில்லை. ஏனென்றால் பல மாணவர்களுக்கு தகுதி, அதாவது அதிமுக ஆட்சியில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்த போது எல்லா மாணவர்களுக்கும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு எல்லா மாணவர்களுக்கும் லேப்டாப் என்று கொடுக்கப்பட்டது. 11ஆம் வகுப்பு படிக்கும் எல்லா மாணவர்களுக்கும் மிதிவண்டி என்று வழங்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் தகுதி என்று பிரிக்கப்படுகிறது. அந்த தகுதி எதன் அடிப்படையில் பிரிக்கிறார்கள் என்பது மாணவர்களுக்கே தெரியாத நிலை உள்ளது. அதிக மதிப்பெண் பெற்றால் தகுதியானவர்களா, இல்லை தாழ்த்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்தால் அவர்கள் தகுதியானவர்களா என்பது தாங்களுக்கே புரியாத புதிராக உள்ளது. ஏனென்றால் சுமார் 100 மாணவர்கள் ஒரு கல்லூரியில் படிக்கும் மாணவர்களாக இருந்தால் அந்த மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் 50 மாணவர்களுக்கே லேப்டாப் என்பது வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று 2021 திமுக ஆட்சி என்பது அமைக்கப்பட்டது. 2023, 2024 பயின்ற மாணவர்களுக்கு என்பது இந்த லேப்டாப் ஆனது பெரும்பாலான மாணவர்களுக்கு வழங்கப்படவில்லை. இந்த 2025 பயிலும் மாணவர்களுக்கே லேப்டாப் என்பது அதில் தகுதி என்ற அடிப்படையில் ஒரு சில மாணவர்களுக்கு வழங்கப்படாது இருக்கிறது. அதனால் இளைஞர்கள், மாணவர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை தான் இந்த லேப்டாப் வந்து திமுகவினுடைய செயல்பாடு என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று பெண்களுக்கு, அதாவது பயிலும் கல்லூரி பள்ளி பயிலும் மாணவர்களுக்கு உரிமை தொகையாக வழங்கக்கூடியும் 2000 இருந்தாலும் சரி, நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, பெரிய அளவில் அது எதுவும் இந்த பகுதியில் தெரியவில்லை. ஏனென்றால் அந்த பகுதியில் உள்ள அனைத்து வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களும் பெரிய பெரிய பணம் படித்தவர்களாக இருக்கின்றார்கள். பிரைவேட் ஸ்கூல்ஸில் தான் நிறையா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. அதே போன்று தனியார் கல்லூரிகள் படிக்கும் மாணவர்கள் அதிகமாக உள்ளார்கள். அதே போன்று அதை தாண்டி எடுத்து பார்த்தபோது அரசு கல்லூரிகள் என்பது அங்கே வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் குறைவாகத்தான் உள்ளது. இதெல்லாம் கடந்து பெண்கள் வாக்கு என்று பார்த்தபோது இந்த வில்லிவாக்கம் பகுதியில் உள்ள சில தெருக்களில், அதாவது குறிப்பாக வில்லிவாக்கம் பகுதியில்
பல பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நகராட்சியில் பணியாற்றுகிறார்கள். இவர்களுக்கு நகராட்சி ஊழியராக இருக்கிறார்கள். இந்த நகராட்சி ஊழியர்களுடைய வாக்கு என்பது இந்த முறை திமுகவுக்கு செல்லுமா என்று கேட்டு பார்த்தால் அது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. ஏனென்றால் நகராட்சி ஊழியர்களை படாத பாடு படுத்தி உள்ளார்கள் என்பது தொலைக்காட்சி வாயிலாக அனைவரும் அறிந்தது. அங்கே இன்னும் அந்த நகராட்சி ஊழியர்கள் நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று முதலமைச்சராக இருந்தாலும் சரி, மேயர் வாக்குறுதிகள் அளித்தாலும் கூட அதெல்லாம் பொய் வாக்குகள். இன்னும் நகராட்சி ஊழியர்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்பது தெரிய வருகிறது. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பார்த்தோம், டிவிகே சார்பாக ஆதவ் அர்ஜுனா நிற்கிறார். ஆதவ் அர்ஜுனா இந்த பகுதியில் நிற்கிறார் அப்படிங்கும் பொழுதே இளைஞர்கள் வாக்குங்கிறது இது எந்த அளவுக்கு இருக்குது? அவங்க தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா, இல்லை திமுக சார்பாகவும் ஒரு இளைஞர் தான் நிற்கிறார், கார்த்திக் மோகன், அந்த பக்கம் இன்னும் அந்த இளைஞர்களை தக்க வச்சிருக்கிறாங்களா, எப்படி? அதாவது ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினரை விட அவருக்கு திமுகவில் சீட்டு வழங்காமல் புதிய வேட்பாளராக இவரை கார்த்திக் மோகன் என்றவரை களமிறக்கிறார்கள். கார்த்திக் மோகன் அவர்கள் அந்த வில்லிவாக்கம் தொகுதியை சார்ந்தவர் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தாவேக்காவின் ஒரு முக்கிய நிர்வாகியும் அவர் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்துள்ளார் என்பது அந்த வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள மக்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், வில்லிவாக்கத்தில் குறைந்தபட்சம் சுமார் 1.5 லட்சம் வாக்குகள் தான் உள்ளது. இந்த பகுதியில் குறைந்தபட்ச வாக்குகளாக சுமார் 80,000 வாக்குகள் வரை 70,000 வாக்குகள் வரை பெற்றால் நாம் ஈஸியாக வெற்றி அடைந்து விடலாம். வேறு ஏதேனும் தொகுதியில் நாம் நின்றால் ஜெயிக்க கடினமாக இருக்கும் என்பதால் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்துள்ளார். இந்த பகுதியில் அது எடுபடாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இந்த பகுதியில் 1.5 லட்சம் வாக்குகள் இருந்தாலுமே அதில் சுமார் 1,20,000 வாக்காளர்கள் வரை படித்தவர்கள், பண்புள்ளவர்கள். மேலும் இவர்கள் மற்ற பகுதிகளில் இலவச பொருட்கள், வேட்டி சேலை போன்ற பல தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படும் யுக்திகள் எல்லாம் இங்கே எடுபடாது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இங்கே அதிமுக சார்பாக விஜயகுமார் நிற்கிறாரு. அவரை எப்படி பார்க்குறாங்க அந்த பகுதி மக்கள்? இந்த போட்டியிடக்கூடிய அனைவருமே இளைஞர்களாக இருக்கிறாங்க. அதனால் இந்த தொகுதி மக்கள் எப்படி பார்க்குறாங்க? இந்த 4 வேட்பாளர்களையும் எப்படி பார்ப்பாங்க? இந்த வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையும் 4 நபர்களும் இளைஞர்களாக நிப்பாட்டப்பட்டாலும் யார் எந்த வாக்குறுதி அளிக்கிறார்கள் என்பதை விட யார் எந்த பின்பலத்திலிருந்து வருகிறார்கள் என்பதை தவிர அவர்கள் தொகுதியில் எந்த அளவுக்கு சென்று வாக்கு சேகரிக்கிறார்கள், மக்களை எந்த அளவுக்கு சந்திக்கிறார்கள் என்பதுதான், அதை பொறுத்துதான் வெற்றி தோல்வி நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கும். அதே போன்று திமுகவில் முன்பாக நின்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு 2021 என்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு தற்போது அக்கட்சியில் திமுக வேட்பாளர் மாற்று ஒருவராக களமிறக்குகிறது. ஆகையால் இந்த பகுதியில் திமுகவுக்கு பெரும் அளவில் ஆதரவு வருமா என்று பார்த்தபோது, ஏனென்றால் முன்பாக இருந்த வெற்றியழகன் அவர்கள் நின்றிருக்கும் பட்சத்தில் இப்பகுதியில் வெற்றி என்பது திமுகவுக்கு உறுதி என்பதை தான் நாம் கூறியிருக்க வேண்டும். ஆனால் மாற்று ஒரு வேட்பாளராக இங்கே களமிறக்கும் பட்சத்தில் திமுகவுக்கு வெற்றியா என்று பார்த்தபோது சுமார் 20% கூட வெற்றி வாய்ப்பு உள்ளதா என்பது சிரமமாகத்தான் இருக்கும் திமுகவிற்கு. அதே போன்று ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எந்த ஒரு பின்பலத்தில் இருந்து வருகிறார், அவருடைய பெரியம்மா அவர்கள் யார், அவருடைய பின்பலம் என்ன, அவருடைய அரசியல் செல்வாக்கு என்ன என்பது அனைவரும் அறிந்தது. அதே போன்று இந்த வில்லிவாக்கம் பகுதியில் அவர் எதுக்காக வில்லிவாக்கம் பகுதியை தேர்ந்தெடுத்துள்ளார் என்பது நாம் மக்களிடத்தில் கேட்டபோது, வில்லிவாக்கத்தில் முன்பாக அவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தார். அப்போது வில்லிவாக்கத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் பெரும் அளவில் அவருக்கு ஆதரவாகவும் நெருக்கமாகவும் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் உள்ளதால் இந்த பட்டியலினத்தின் சமூகத்தை சார்ந்த வாக்குகளும் இங்கே அதாவது ICF காலனி என்று பார்த்தபோது பல அரசு சார்ந்த அமைப்புகள் உள்ளன. அந்த அமைப்புகளுடைய வாக்கு எல்லாம் இவருக்கு விடுதலை சிறுத்தையில் இருந்தபோது அவருக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்ற நோக்கத்தோடு ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கத்தை தவிர வேறு எந்த தொகுதியும் எனக்கு வேண்டாம், இந்த வில்லிவாக்கத்தில் நான் வெற்றி அடைய வேண்டும், வில்லிவாக்கத்தில் தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். இதற்கு முன்பாகவே வில்லிவாக்கம் பகுதியில் பல வேலைகளை ஆதவ் அர்ஜுனா செய்துள்ளார் என்பது நமக்கு கள ஆய்வில் தெரிய வருகிறது. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீண்டகால
பிரச்சனைகள்னு எது எது இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வந்தால் வந்து வில்லிவாக்கத்தில் இருக்கிற சிட்கோ நகர், லட்சுமிபுரம், அன்னை சத்யா நகர், பலராமபுரம் இதெல்லாம் ஒரு தாழ்வான பகுதி. எப்போவுமே மழை நீர் எப்பவும் தேங்கிட்டு இருக்கு, வடிகால் பணிகளே ஒன்றும் பெரிய அளவு நடக்கலை அப்படின்னு மக்கள் பெரிய போராட்டங்கள் கொந்தளிப்பை எல்லாம் செய்தார்கள். அதனால் இந்த மாநகராட்சி இங்கே சரியளவில் வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அங்கே இருக்குது. அது குறித்து மக்கள் உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்லை நீண்ட கால கோரிக்கைகள் நாங்கள் இதெல்லாம் கேட்டோம், யாருமே இது வரைக்கும் செய்யலை அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் என்னென்ன? ஏற்கனவே குறிப்பிட்டது தான், இந்த பகுதியில் இருக்கிற வரை நீண்டகால பிரச்சனை, அடிப்படை பிரச்சனைகள் என்பது இவர்களுக்கு பெரிதாக தெரியாது. ஏனென்றால் வில்லிவாக்கம் தொகுதி பெரும்பாலுமான பணம் படைத்தவர்கள் என்பதால். ஆனால் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல் அந்த வில்லிவாக்கம் ஏரி போன்ற ஏரிகள் தூர்வாரப்படாத நிலையில் வடிகால்கள், அதாவது பாதாள சாக்கடை செல்லக்கூடிய வடிகால்கள் சரியான முறையில் இன்னும் அமைக்கப்படவில்லை. அந்த தண்ணீர் எங்கிருந்து எங்கே செல்ல வேண்டும் என்று அந்த கட்டமைப்பை அங்கே உருவாக்கப்படாத நிலை உள்ளது. அதையால் பெரிய பெரிய நிறுவனங்கள், அதாவது தொழிற்சாலைகளாக இருந்தாலும் பெரிய பெரிய தனியார் தொழில் நிறுவனங்கள் அங்கே இந்த பகுதியில் வில்லிவாக்கம் ஏரியிலிருந்து செல்லக்கூடிய நீர்நிலை ஓடைகளையானது ஆக்கிரமித்துள்ளதாகவும், ஆகையால் அந்த நீர் என்பது எவ்வாறு செல்வது என்பது செல்ல முடியாமல் வீட்டின் பகுதிகளில் உள்ளே வந்து வருகிறது என்று குறிப்பிடுகின்றனர். இந்த பகுதியில் நீண்ட நாட்கள் கோரிக்கையாக வில்லிவாக்கத்தின் ஏரியை தூர்வாரப்படுத்த வேண்டும். அதே போன்று அந்த பகுதியில் உள்ள மக்களானது மாநகராட்சி சார்பாக சுமார் சென்னைக்கு 4000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த 4000 கோடிக்கு மேயர் அவர்கள் 60% பணி முடித்து விட்டார் என்றனர். நகராட்சி அமைச்சர் அவர்கள் 70% முடித்து விட்டார் என்பர். அதுபோன்று துணை முதலமைச்சர் அவர்கள் 90% பணிகளை நாங்கள் முடித்து விட்டோம் என்றனர். சுகாதாரத்துறை அமைச்சர் கூட வெள்ளம் வந்த தோடே தெரியாது சென்னை என்று கூறினார். ஆனால் சிறிது மழை பெய்தால் கூட நீங்கள் குறிப்பிட்ட இந்த பகுதியில் வில்லிவாக்கம் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர் தேங்கி கடல் போல் காட்சி அளிக்கும் என்பதுதான் கள நிலவரத்தில் தெரிய வருகிறது. இப்போ நீங்கள் பண்ண இந்த முதற்கட்ட கள ஆய்வில் திமுகவின் கார்த்திக் மோகன், அதிமுகவின் விஜயகுமார், ஆதவ் அர்ஜுனா இவர்களுடைய போட்டி எந்த அளவுக்கு இருக்கும்? யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த பகுதியில் சில ஆண்டுகளாகவே அவர் அதாவது சட்டமன்ற தேர்தல் 2026 அறிவிக்கும் முன்பே 2024 அவர் தாவேக்காவில் இணைந்த பிறகே வில்லிவாக்கம் பகுதியில் பல வேலைகளை செய்து வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்ற கட்சியில் திமுகவில் எந்த கட்சி வேட்பாளர் எங்கே நிறுத்தப்படுவார் என்பது புரியாத புதிராகத்தான் இருந்தது. ஆனால் ஆதவ் அர்ஜுனா தெல்ல தெளிவாக நான் வில்லிவாக்கம் பகுதியில் தான் நிற்க வேண்டும் என்று பல வருடங்களாக அப்பகுதியில் அவர் பணியாற்றியுள்ளார். ஆகையால் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அங்கே அந்த வில்லிவாக்கம் பகுதியில் வாக்குகள் பெற்று பெரும்வாரியான வாக்குகள் பெறாவிட்டாலும் சொச்ச வாக்குகள் வெற்றி பெறுவார் என்பது தெரிய வருகிறது. மத்திய சென்னை வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி குறித்து தான் கள ஆய்வு, அதன் தரவுகள் குறித்து தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். அதன்படி இப்பொழுது திமுகவுடைய கார்த்திக் மோகன் களம் காண்கிறார். டிவிகேலேருந்து ஆதவ் அர்ஜுனா, அதிமுகவிலிருந்து விஜயகுமார். கள ஆய்விலே நாம் செய்ததற்கு நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பார்த்தால் விசிக கட்சியிலே பொறுப்பில் இருக்கும் பொழுதே ஆதவ் அர்ஜுனா இந்த பகுதியில் தொடர்ச்சியாக பணி செய்திருக்கிறார். விசிக தொண்டர்களோடு ஒரு இணக்கமாக இருந்திருக்கிறார். வேலைக்கு செல்லக்கூடிய விசிகவினர் சங்கங்கள்லாம், அந்த ஐசிஎஃப் போன்ற இந்த இடத்துல வேலையில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களில் இருக்கக்கூடிய அமைப்பினரோடலாம் நல்ல உறவில் இருந்திருக்கிறாரு. தான் இந்த இடத்துல தான் நிற்பதற்கான ஒரு வாய்ப்பை அவர் நினச்சிக்கிட்டு ஒரு முதற்கட்டமாக சில வேலைகளையும் அவர் இந்த இடத்துல செய்திருக்கிறார் அப்படிங்கிறது கலாய்வில் தெரிய வருகிறது. அதை விட இன்னும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, பேராசிரியர் கே அன்பழகன் அவருடைய பேரன் தான் வெற்றி அழகன் இந்த பகுதியில் எம்எல்ஏவாக 2021 இருந்தார். மக்கள் எம்எல்ஏ நோக்கி போவதை விட வெற்றி அழகன் மக்களை நோக்கி சென்று அந்த இடத்துல ஒரு நன்மதிப்பை தான் பெற்றிருந்தார். பல வேலைகள்லாம் அவங்க செஞ்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட வெற்றி அழகனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காமல் அண்ணா நகரை சேர்ந்தவர், சபரீசனுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதனால கார்த்திக் மோகனுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. அதனால் திமுக கட்சியில் இருப்பவர்களே எந்த அளவுக்கு வேலை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால, மேலும் இந்த தொகுதியில் கணிசமாக விசிகாவிற்கு வாக்கு இருக்கிறது. திமுக கூட்டணியில் விசிக இருந்தாலும் தங்களுடைய பழைய நண்பராக இருந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு தான் அந்த வாக்குகள் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
அந்த ஒரு தைரியத்தில் தான் இந்த இடத்தை அவர் கேட்டே பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற கள ஆய்வும் சொல்கிறது. அதனால் இந்த முடிவுங்கிறது கார்த்திக் மோகனுடைய பணபலம் இந்த இடத்துல வெற்றி பெறுமா, களப்பணி ஒரு 1.5 வருடங்களாக இந்த இடத்துல இருந்து செய்த ஆதவ் அர்ஜுனா வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது அடுத்த கட்ட நம்முடைய கள ஆய்வில் தெரிய வரும். அடுத்தடுத்த பிரச்சாரங்கள் இருக்கிறது. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா அங்கே நிற்கிறதுனால விஜயோடைய பிரச்சாரம்லாம் இருக்க போகுது. அதனால் அடுத்த கட்டம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆனாலும் இப்போது வரைக்கும் நம்ம முழுமையாக ஒரு முடிவு நம்ம சொல்லலை. ஆனால் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது, அவர் எந்த அளவுக்கு பிரிக்க போகிறார்னு. அப்படி பிரிக்கும்போது அது அதிமுகவுக்கும் கூட சாதகமாக இருக்கலாம். போக போக பார்ப்போம். வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.